ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ், அதாவது டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ்லேயே தேர்ட் இயருக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் பிளான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ்னால் என்ன, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க டைம் டெபாசிட் ஸ்கீம். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ மற்றது எல்லாமே ஃபிக்ஸ்டு டென்யூராக இருக்கும். ஆனால் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டென்யூர்ஸ், உங்களுக்கு ஏற்ற போல் டென்யூர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸ் தான். உங்ககிட்ட ஒரு லம்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டை இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் லம்ஸ் அமௌண்ட்டை வச்சுருப்பீங்க, அதில் உங்களுக்கு தேவையான டென்யூஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன டென்யூஸ்னால், ஒரு 4 டைப் ஆஃப் டென்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூஸ் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட். மினிமம் டெபாசிட்டாக இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் 1000 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நோ லிமிட்டு, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். இப்போது 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1500, 2000, 2100, ஸோ அந்தமாரி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். 2000, 3000, 5000, 10000, ஸோ அந்தமாரி டினாமினேஷனில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டென்யூஸில் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன. ஸோ இப்போதைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஸோ இந்த 3 குவார்ட்டருக்கு, இந்த 3 மந்த்துக்குமே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம 4 டென்யூரில் தேர்ட் டென்யூஸ் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 3 வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த், அதாவது எவ்ரி 3 மந்த் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் கால்குலேஷனாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் அப்படின்னா, உங்களுக்கு 22,000 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். எப்போனா அந்த 3 இயர்ஸ் கழிச்சு, ஸோ 3 இயர்ஸ் முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 1,22,000, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் தி டென்யூரில் வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாக இருக்கட்டும், 18 வயசு கீழே இருக்கவங்களாக இருந்துட்டும், ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கீம்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரு சில ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாகவே இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை வந்து சூஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. இல்லை எனக்கு டேரெக்டாக போய் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரீமெச்சூர்ட் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர்ட் விட்ராலை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணுறது. முன்கூட்டியே நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த அமௌண்ட்டை எனக்கு வேணும், சடனாக வேணும், ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் 6 மந்த்துக்கு அப்புறமா தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி க்ளோஸ் பண்ணாலும் ஸோ நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஸோ அதாவது ஓப்பனிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் 4%. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஸோ அந்த கால்குலேஷன்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இருக்கிற டென்யூஸ், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எஃப்டி அல்லது ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டு இருக்கும். ஆனால் 1 இயர், அதை 5 இயர்ஸுக்கு முன்னாடி 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் 2 இயர்ஸ், ஃபஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்காது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஓவராலாக இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அடுத்தது பாயிண்ட் 11 நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் நாமினியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. முக்கியமாக ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு
அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு லம்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டென்யூருக்கு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு அது இருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்டை நெக்ஸ்ட் டென்யூருக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேஃப்டி அண்ட் கேரண்டி இருக்குது. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. சேஃப், செக்யூர்ட் அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டாக குவிக் சம்மரியாக நம்ம பார்க்கலாம். ஸோ டென்யூர் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. மினிமம் டெபாசிட்டாக 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் டெபாசிட்டாக எடுத்தீங்க அப்படின்னா நோ லிமிட், எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்டட் அண்ட் குவார்ட்டர்லி. ஸோ குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் 6 month கழித்து நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸுக்கு மேலே இருக்க டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேக்ஸுக்கான பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போது இந்த ஸ்கீம்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத எக்ஸாக்டாக நம்ம இந்த இதிலேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 22,910 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ ஓவராலாக அந்த 1 lakhம் இந்த 22,000 எண்ட் ஆஃப் தி டென்யூர் அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 68,730 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்கும். ஓவராலாக 3,68,730 rupees வந்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் எடுத்துப்பீங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், ஜெனரல் சிட்டிசனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,14,550 ரூபாய். ஸோ ஓவராலாக 6,14,550 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்தமாரி ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. ஸோ அதுவே நீங்கள் 5 years அண்ட் 5 years வந்து சூஸ் பண்ணும்போது இன்னும் டபுளான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1,60,370 ரூபாய் கிடைக்குது. அதுவே நீங்கள் 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2,06,190 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து 11,06,190 ரூபாய் கிடைக்குது. 11 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2,52,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் ஓவராலாக 13,52,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது. 13 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வேல்யூவாக பார்த்தீங்க அப்படின்னா 2,97,830 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 3,43,650 ரூபாவும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா 15 லட்ச ரூபாவும் சேர்த்து உங்களுக்கு 18,43,650 ரூபா உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா வர வீடியோஸில் 2nd year அண்ட் 5th year 4th year இந்த மாதிரி 3rd year பார்த்துட்டோம். 1st year அண்ட் 5th year பற்றி பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்